and all. The Supreme Court of India in 1985 said, "The right to life includes the right to live with human dignity and all that goes along with it." Amartya Sen, during a discussion on Narega, said the social security arrangements like employment guarantees are crucial in protecting people from extreme deprivation. The Viksit Bharat Gramji bill, which is being brought today, takes away human dignity, and also it fails to protect the legal right of our people to work. What a shame. The Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act now has been changed to the Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission. Sir, just reading this vexes me. This is not a Viksit bill, Viksit Bharat. It is a vexed Bharat. Because in every bill, you try to impose Hindi and Sanskrit on people of South India, and just try, why don't you name one bill in any South Indian language? You keep saying that you care about the Indian languages. Can you tell us about one bill which you named in Tamil, Telugu, Malayalam, Kannada, Marathi, Odisha? Nothing. It is either Hindi or Sanskrit. இது வளர்ச்சி பாரதம் இல்லை, விபரீத பாரதம், வஞ்சிக்கப்படும் பாரதம். தொழிலாளர் விரோத அரசு விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதாவை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முற்றிலுமாக மறுதலிக்கிறேன், எதிர்க்கிறேன். மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம், அந்த திட்டத்தின் பேரிலேயே வேலை வாய்ப்பு உறுதி என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா, it is not demand driven, it is allocation based. முதல்ல இருந்த மசோதா வேலை கேட்பவர்களுக்கு வேலை தரக்கூடிய ஒன்றாக ஒரு திட்டமாக அது இருந்தது. இப்பொழுது இந்த மசோதா அதிகாரத்தை கொண்டு போய் ஒன்றிய அரசாங்கத்தின் கையிலே குவிக்கக்கூடிய ஒரு மசோதாவாக மாற்றப்பட்டிருக்கிறது. You should understand, federalism is sharing power, not hoarding power. அதிகார குவிப்பு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 100 நாள் வேலை திட்டம் என்பது கிராமப்புறங்களில் அதை அப்படித்தான் அழைக்கிறார்கள். அந்த திட்டத்தின் வழியாக இந்த நாடு முழுவதும் கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய முதியவர்கள், வேறு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்கள், பெண்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள், இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இன்று நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா இவர்களுக்கெல்லாம் எதிரான ஒன்றாக, மாநில சுயாட்சியை கெடுக்கக்கூடிய ஒன்றாக, மக்களுக்கு எதிரான, ஏழை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இந்த மசோதா இன்று கொண்டு வரப்படுகிறது என்பதை நான் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். The central government section 4(5) in the bill, central government shall determine the state-wise normative allocation for each financial year based on objective parameters as may be prescribed by the central government. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.